இப்போ 3 மொழிகளை கற்றால் என்ன குறை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பல ஆண்டுகளாக அந்த இருமொழி கொள்கைக்கு சூழ்நிலை இப்போதும் இந்த ஒரு தகவல் தொழில்நுட்ப யுகம் பல்வேறு வளர்ச்சிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல், ஏன் தமிழகம் மட்டும் இப்படி எதிர்க்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூறுகிறார்கள். தமிழகத்தில் தமிழ் மொழி கல்விக்கான அந்த பாடத்திட்டத்தில் சேர்பவர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை இப்போ ஒரு 1 hour கூட பேசியிருக்கிறார். அது உண்மைதானே சார்? அது இல்ல, மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் படிக்க கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்கோமா? நாங்க திணிக்க கூடாது. இந்தி பிரச்சார சபா தலைநகர் சென்னையில தியாகராய நகர்ல தான் இருக்கு. இந்தி படிக்கத்தான் செய்கிறார்கள். இந்தியோ பிரெஞ்சோ ரஷ்யனோ லத்தீனோ எந்த மொழி படிக்க வேண்டுமானாலும் தமிழர்கள் படிப்பதற்கு இந்த அரசோ திராவிட இயக்கமோ என்றைக்கும் தடையாக இருந்ததில்லை. இவர்கள் இந்தியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றால் இந்தியை திணிப்பதன் மூலம் சமஸ்கிருதம் என்கிற பாடையில் இருக்கிற மொழியை நிலைநிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை அவர்கள் செய்கிறார்கள். நாஞ்சில் சம்பத்தை கேட்கிறேன், இந்தியை எதிர்த்துக்கிற நாடுதான் எங்கள் நாடு. 1938 125 பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம் என்று சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சொன்னார். பெரியார் எதிர்த்தார், அண்ணா எதிர்த்தார், தமிழ்நாட்டில் இயக்கம் நடத்தினோம். துறையூரில் இருந்து தலைநகர் சென்னை வரையிலும் 93 பொதுக்கூட்டங்களை நடத்தி பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நடந்தே வந்தார். இந்தியாதிக்கத்தை எதிர்த்து கீழப்பழுவூரிலே சின்னசாமி, விராலிமலையிலே சண்முகம், உயிரற்ற உடலோடு உடையார்பாளையத்திலே வேலாயுதம், நெல்லிக்குப்பம் மஜித், சத்தியமங்கலம் முத்து, கீரனூர் முத்து, மாயவரம் சாரங்கபாணி, நஞ்சரிந்தி செத்தவர், ஒரு மாணவனாக மார்பில் குண்டேந்தி மரித்து போனவன் சிவகங்கை ராஜேந்திரன் என்று தாளமுத்து நடராஜன் தொடங்கி இந்தியை எதிர்த்து பொருள் படைத்தோர்கள் உன்னை புறக்கணித்த பொழுதும் தமிழே உனக்காக ஒரு இழப்பதற்கு ஒரு உயிர் இருக்கிறது என்று அக்கினி விரோதங்களை அணைத்துக் கொண்டு ஆவி துறந்தவர்கள் உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மொழிக்காக செத்தவர்கள் உண்டு. மதத்திற்காக செத்தவர்களை நான் வியட்நாமில் படித்திருக்கிறேன். தலைவருக்காக செத்தவர்களையும் நான் படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு மொழிக்காக உயிர் திறந்த ஒரே இனம் தமிழினம். இந்த இனத்தை இன்னைக்கு கொச்சைப்படுத்துகிறார் தர்மேந்திர பிரதான். அன்சிவிலைஸ்டு, நாங்கள் நாகரிகமற்றவர்கள் என்கிறார். நாகரிகத்தை பற்றி நீயா எங்களுக்கு சொல்லி தருவது? அவர் ஏற்கனவே ஒடிசாவிலே நாடாளுமன்ற தேர்தலின் போது வாழை இலை போட்டு ஒருவன் சாப்பிடுவதை காட்டி இப்படி வலித்து தின்னுகிறவன் தான் தமிழன் என்று கொச்சைப்படுத்தியவர் இந்த தர்மேந்திர பிரதான். பூரி ஜெகநாதர் கோவில் சாமி தமிழனிடத்தில் இருக்கிறது என்று தேர்தல் பரப்புரையில் பேசியவர். அதை வழிமொழிந்தவர் இந்த நாட்டினுடைய பிரதமர். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், மும்மொழியை இந்தியை படித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்தி படித்தவர் எல்லாம் எங்கள் வீட்டு வராந்தாவில் இன்றைக்கு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் இந்தி படித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். இதற்கு ஒரு பதில் அண்ணாமலையோ தர்மேந்திர பிரதானோ சொல்லட்டும். இந்தி படித்தால் என்ன கிடைக்கும்? இந்தி படித்தால் பக்கோடா திங்கலாம், பக்கோடா விற்கலாம். இந்தி ஒண்ணும் அப்படி சிறந்த மொழி கிடையாது. அதனால எங்கள் தமிழ் மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள மொழி. எங்களுடைய முதல் படைப்பாளி தொல்காப்பியன். அவன் கிறிஸ்துவுக்கு முன்னாலே பிறந்தவன் என்று வரலாற்றில் செய்தி இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம், அதனுடைய தலைமை மொழி தமிழ் மொழி. த கிளாசிக்கல் லாங்குவேஜ். செம்மொழிக்கு 11 தகுதிகள் வேண்டுமானாலும் 11 தகுதி உள்ள ஒரே மொழி உலகத்திலே எங்கள் தமிழ். ஆங்கிலத்திற்கு பிறகு கணினி ஏற்றுக்கொண்டது எங்கள் தமிழை. நாங்க எங்க தமிழ்நாட்டில் எங்க பிள்ளைகளுக்கு, அரசு பள்ளியில படிக்கிற எங்க பிள்ளைகளுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்று சொல்லுகிறோம். இன்னொரு மொழிச்சுமே நாங்க ஏற்கல. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு இந்தி தாய்மொழி, இந்தி அலுவல் மொழி, இந்தி ஆட்சி மொழி, இந்தி தொடர்பு மொழி. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவருக்கு ஒரு மொழி, எங்களுக்கு எதுக்குடா 3 மொழி? மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவருக்கு ஒரு மொழி. இந்தி என்ன செய்திருக்கிறது? இன்னைக்கு ராஜதானி ராஜஸ்தான்ல இருக்கிற ராஜதானி மொழியை விழுங்கிவிட்டது. இந்தி என்ன செய்கிறது?
மராத்தியத்தை விழுங்கிவிட்டது. இந்தி என்ன செய்கிறது? குஜராத்தி மொழியை விழுங்கிவிட்டது. நாட்டினுடைய பிரதமர் குஜராத்காரர், அவர் குஜராத்தியை பேசுவதில்லை. நாட்டின் உள்துறை அமைச்சர் குஜராத்காரர், அவர் குஜராத்தி மொழியை பேசுவதில்லை. இந்தி மொழி பிரதமரை விழுங்கி இருக்கிறது. இந்தி மொழி உள்துறை அமைச்சரை விழுங்கி இருக்கிறது. இந்தி மொழி ஸ்டாலினை விழுங்க எத்தனைக்கிறது. ஸ்டாலின் அதற்கு இடம் தர மாட்டார். இந்தியை எதிர்க்கிற போர் மீண்டும் தேவைப்பட்டால் நடத்துவதற்கு தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதிலே ஒருவனாக நானும் இருப்பேன். நான் கேட்கிறேன், இந்தி மொழி படித்தவரா ஒரு படகோட்டிக்கு பிறந்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம்? இந்தி மொழி படித்தவரா விண்வெளியில் விந்தை செய்த எங்கள் சிவன் பிள்ளை? இன்றைக்கு இஸ்ரோவுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற எங்கள் நாஞ்சில் நாட்டு நாராயணன் இந்தி மொழி கற்றவரா? ஏற்கனவே வீரமுத்துவேல் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விண்வெளியில விந்தைகள் செய்தார், அவர் இந்தி மொழி படித்தவரா? அரசு பள்ளி அல்ல, திண்ணை பள்ளியில் கல்வி கற்றவன் மயில்சாமி அண்ணாதுரை. அவர் விண்வெளியிலே அதிசயங்களை அரங்கேற்றினார். விண்ணிடை ரதமிருந்து மேதினி கலக்குதற்கும் என்கிற பாவேந்தன் பாட்டுக்கு உயிர் இருந்தார்கள். இந்தி படித்தவர்களா? நாஞ்சில் சம்பத்தி திருப்பி கேட்கிறேன், இந்தி படித்து ஒருவன் உலகத்தில் சாதனை புரிந்தான் ஒருத்தரை சொல்லு, நான் பேசுறதை நிறுத்திடுறேன். ஓகே, இந்த இன்னொரு ஒரு விமர்சனம் ஒன்று சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாநில கல்வி திட்டத்தில் சேர்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டேதான் செல்கிறது. இதனால் தேசிய கல்வி திட்டம் என்பது நாடு முழுவதும் ஒரே தரத்திலான அந்த கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கு தான் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறோம். அதற்கான புதிய கல்விக் கொள்கை கல்வியை மேம்படுத்தாதே. 3ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் 4ஆம் வகுப்புக்கு போக வேண்டும் என்றால் நீ என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு வைக்கிறீ, இதை விட கொடுமை வேற உண்டா? 3ஆம் வகுப்பு படித்த பிள்ளைக்கு 4ஆம் வகுப்புக்கு போவதற்கு என்ட்ரன்ஸ், 5ஆம் வகுப்பு படித்த எங்கள் பிள்ளைக்கு 6ஆம் வகுப்புக்கு போவதற்கு என்ட்ரன்ஸ், 8ஆம் வகுப்பு படித்த எங்கள் பிள்ளை 9ஆம் வகுப்புக்கு போவது என்ட்ரன்ஸ். அப்படின்னா என்ன? நீ தரப்படுத்துகிறாய், அவனுடைய கல்வியை கொடுக்காமல் தடுக்க பார்க்கிறாய். நீ சூத்திரனுக்கு என்ன கொடுத்தாலும் கொடு, கல்வியை கொடுக்காத என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீ எடுத்துக்கொண்டு வருகிறாய். நாங்க தமிழர்கள் என்ன மொழி படித்தாலும் அவன் தமிழை படிச்சுட்டு தான் இருக்கான். ஆகவே அரசாங்க பள்ளிகளை குறை சொல்லாதீங்க. ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பள்ளியை விட, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பள்ளியை விட, பீகார்ல இருக்கிற பள்ளியை விட எங்கள் தமிழ்நாட்டு பள்ளிகள் தரமுள்ள பள்ளிகள். அதை நான் நிரூபிக்க முடியும். எத்தனை பள்ளி சொல்லணும் உங்களுக்கு? நான் வரிசையா சொல்றேன். எங்கள் நாஞ்சில் நாட்டில் நாகர்கோவில் SLB ஸ்கூல் இருக்கு. அந்த SLB பள்ளிக்கூடத்தில் படித்தவர் உலகத்தில் 8 திசைகளில் இன்னைக்கு உயர்ந்த ஆசிரியத்தில் உட்கார்ந்து இருக்கான். புதிய கல்விக்குரிய ஆள குடி தோண்டி புதைக்கணும். ஓகே, நாஞ்சில் சம்பந்தார், நான் இன்னொரு ஒரு யதார்த்தமான ஒரு தளத்தில் ஒரு கேள்வி கேட்கிறோம். பொதுவா இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலியில மற்றபடி MLAக்கள், அமைச்சர்கள் மற்றும் MLA மற்றும் குடும்பத்தினர், இவர்களுடைய குழந்தைகள் நம்ம அரசு பள்ளியில சேர்க்கிறோமா சார்? பெரும்பாலான என் மகள் டாக்டர் மதிவதனி அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படிச்சா. நீங்க ஒரு படித்த என் மகன் சரத் பாஸ்கர் அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படிச்சான். வசதி உள்ளவங்க படிக்க விடுறாங்க. எனக்கெல்லாம் வசதி இல்லை, நான் இந்த பள்ளியில தான் படிக்க வச்சேன். என் பிள்ளைகள் பெரிய ஆளாயிட்டாங்க. நாஞ்சில் சம்பந்தாருக்கு வசதி இல்லையா? அரசு பள்ளியில் படிக்க பிள்ளைகளுக்கு அறிவு வராதா? இல்ல அப்படி சொல்லல, நான் பொதுவா அப்படி சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். அது உண்மைதானா சார்? அது ஆமா, படிக்கிறாங்க. அவ்வளவு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அந்த பள்ளிக்கு கட்டக்கூடிய கட்டணம் செலுத்த அவங்க கையில காசு இருக்கு. அந்த பிள்ளை கார்ல அழைத்துட்டு போக அவங்க வீட்டுல 2 கார் 4 கார் நிக்குது. பெருவாரியானவங்க அரசு பள்ளியில இல்ல, பெருவாரியானவங்க அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க என்றும். ஆனா அது குறைந்து வருகிறது. ஆமா, தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்ற அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தான் சாதனைகளை நிகழ்த்துகிறார்கள். அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் தான் சரித்திரங்களை படைக்கிறார்கள். மெட்ரிக் பள்ளி, CBSE பள்ளியில படிக்கிறவர்கள்
இந்த நாட்டில் அவர்களுக்கு ஆங்கிலம் வருமே தவிர அவர்களுக்கு அறிவு வருமா என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா எனக்கு சொல்லுங்க.